எதுக்காக இத நேத்த என்கிட்ட சொல்லல? ஏன் இத உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? இன்னைக்கு காலையிலயாவது அவ வந்துடுவான்னு நினைச்சோம். அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட சொன்னா ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆயிடுமே நினைச்சுதான் சார். பொண்ணு யார் கூடயே ஓடி போய் இல்ல தற்கொலை பண்ணிட்டு இருந்தானா? அதுக்கு யார் பதில் சொல்றது? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல. அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல, அவங்க வந்து பாத்துக்குவாங்க. இந்த ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. மே கம் இன் சார்? கம் இன். வெல்கம் வெல்கம் மிஸ்டர் கோவிந்தன். ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. மேட்ரின், இவர்தான் ஹரிதாவோட கிராண்ட்ஃபாதர் கோவிந்தன். எனக்கு தெரியும். வழக்கமா நான் கூட்டிட்டு போக வரும்போது அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஸ்கூல் முழுக்க தேடிட்டேன், காணுமே அவள. அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது? நோ நோ மிஸ்டர் கோவிந்தன், அவளுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஐம் வெரி சாரி கோவிந்தன். I don't know how to present it, but it happens. What do you mean? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Nothing to worry. இதெல்லாம் பசங்களோட குறும்புத்தனம் மட்டும் சொன்னா அது சரியா இருக்காது. நேத்து எப்ப நடந்தது மேட்ரின்? நான் தான் சொன்னேன்ல, நேத்து இல்ல. நீங்க பேசுறது எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஹரிதா ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக நேத்து போயிருந்தா. இது வரைக்கும் அவ வரவே இல்ல. ஓ, அவ்வளவுதானா? யார் அந்த ஃப்ரெண்டு? அவங்க வீடு எங்க இருக்கு? அதான் இப்ப நாம கண்டுபிடிக்கணும். நாங்க போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. எங்க போனாலோ, அவ யார் கூட போனாலோ, இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா she is missing. No. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ, உள்ள வாங்க. ஹலோ. ஹலோ. அவர் யாரு? வாங்க, உள்ள வாங்க. நீங்க தான் கேக்க நாதனா? எஸ் சார், எங்களோட ஸ்கூல்ல ஹரிதான்ற பொண்ண நேத்துல இருந்து காணோம். ஹரிதாக்கும் மிஸ்டர் சந்திரதாஸுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹரிதாக்கும் சந்திரதாஸுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. ஹரிதா தான் சந்திரதாஸோட சொந்த பொண்ணு. பொண்ணா? யார் சொன்னா? அவ என்னோட பேத்தியாக்கும். அவளோட அப்பா என் தங்கச்சியோட பையன் டாக்டர் ஹரிகுமார். ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல அவர் பேர் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹரிதா சந்திரதாஸ் கூட போனாளா, எங்க போனா, எப்ப வருவா, இங்க வராம வேற எங்கேயாவது போவாளா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதை நான் சும்மா விடுவேன்னு நினைக்காதீங்க. வித்தின் 24 hours இந்தியாவில் அவங்க எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சே தீருவேன். டெஃபினெட்லி. சந்தனப்பூ உன்னை தாலாட்டு, அந்த தென்றலும் உன்னை தான் தேடிடுமே. சந்தனப்பூ உன்னை தாலாட்டு, அந்த தென்றலும் உன்னை தான் தேடிடுமே. இதுபோல் உலகில் சந்தோஷம் இல்லை, என் நெஞ்சின் ஆறுதல் நீதானே. சந்தனப்பூ உன்னை தாலாட்ட, அந்த தென்றலும் உன்னை தான் தேடிடுமே. பூமியில் வாழ்ந்திடும் வெண்ணிலா நீதானே, கண்படும் தாரகை நீதானே. பூமியில் வாழ்ந்திடும் வெண்ணிலா நீதானே, கண்படும் தாரகை நீதானே. மலர்ந்திடும் மலர்களாய் உன்முகம் கண்டேனே, இதைவிட பாக்கியம் எனக்கேது. உன் பெயர் சங்கீதமானதன்றோ. சந்தனப்பூ உன்னை தாலாட்ட,
தென்றலும் உன்னை தான் தேடிடுமே. நெற்றியில் பொட்டிட்ட தேவதை கண்டாலே சோகமும் மேகமாய் கலைந்திடுமே. நெற்றியில் பொட்டிட்ட தேவதை கண்டாலே சோகமும் மேகமாய் கலைந்திடுமே. மரகத மயில் உன்னை விழியினில் கண்டாலே ஆனந்த வானமாய் விரிந்திடுமே. பரவசம் நெஞ்சினில் பொங்கிடுதே. சந்தனப்பூ உன்னை தாலாட்ட அந்த தென்றலும் உன்னை தான் தேடிடுமே. இதுபோல் உலகில் சந்தோஷம் இல்லை, என் நெஞ்சின் ஆறுதல் நீதானே. சந்தனப்பூ உன்னை தாலாட்ட அந்த தென்றலும் உன்னை தான் தேடிடுமே. அந்த ரோஸை கட் பண்ணலையா? அது அது வந்து நான் நினைச்சது என்னன்னா, நீ எதுவும் நினைக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நினைக்கிறதெல்லாம் என்னோட வேலை. நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். சரிங்க. கட் பண்ணு. அத ஃபுல்லா கட் பண்ணணுமா? ஃபுல்லா இல்லையா, ஹெட் மட்டும். சரிங்க. நல்ல ஆளுங்க. ஒரு நாள்ல வரேன்னு சொன்னீங்க, இப்ப 4 நாள் ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டேன். என் பொண்ணோட இருந்த இந்த நாட்களை போல என்னைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்ல, போலீஸ் கேஸ்ன்னு. அதை ஏன் கேக்குற? அமெரிக்கால இருந்து ஹரிகுமாரும் அனிதாவும் வந்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமா.